ஓம் சாந்தி. 13/7/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 3/2/2006 மதுபன். முரளியின் தலைப்பு: பரமாத்மா அன்பில் எப்படிப்பட்ட சம்பூர்ண தூய்மையின் நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதில் வீணானவற்றின் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள தன்னுடைய பிரபுவிற்கு பிரியமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். முழு உலகத்திலும் கோடியில் சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இந்த பரமாத்மா அன்பிற்கு அதிகாரி ஆகிறார்கள். பரமாத்மா அன்புதான் குழந்தைகளாகிய உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. இந்த பரமாத்மா அன்பை முழு கல்பத்திலும் இந்த நேரத்தில்தான் அனுபவம் செய்கிறீர்கள். மற்ற எல்லா நேரங்களிலும் ஆத்மாக்களின் அன்பை, மகானாத்மாக்களின் அன்பை, தர்மாத்மாக்களின் அன்பை அனுபவம் செய்தீர்கள். ஆனால் இப்போது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். பரமாத்மா எங்கே இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? பரமாத்மா தந்தையோ என் கூடவே இருக்கிறார், நான் அவர் கூடவே இருக்கிறேன் என்கிறீர்கள். பரமாத்மாவும் நாங்கள் இல்லாமல் இருக்க முடியாது, நாங்களும் அவர் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வீர்கள். அவ்வளவு அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் எங்களுடைய இதயத்தில் இருக்கிறார், நாங்கள் அவருடைய இதயத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் பெருமிதத்துடன் சொல்வீர்கள். அப்படிப்பட்ட அனுபவிகள் தானே, அனுபவிகளாக இருக்கிறீர்கள் தானே. உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? நாங்கள் அனுபவி இல்லை என்றால் வேறு யார் அனுபவி ஆகுவார்கள் என்றுதானே தோன்றுகிறது. தந்தையும் அப்படிப்பட்ட அன்பின் அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அதாவது முழு கல்பத்திலும் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்கள் நாம தான் என்ற அந்த உயர்ந்த ஸ்வமான்ல இருக்கணும், பெருமிதத்துல இருக்கணும். ஏன்னா பாப்தாதா யாரை பார்த்துட்டு இருக்கிறார்? எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்? நமக்கும் பரமாத்மாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அவ்வளோ உறுதியானதாக இருக்கணும். அவர் இல்லாமல் நாம் இல்லை, நாம் இல்லாமல் அவர் இல்லை. பரமாத்மா எங்கே இருக்கிறார் அப்படின்னா என் கூடவே இருக்கிறார், நானும் அவர் கூடவே இருக்கிறேன். இது எவ்வளோ உயர்ந்த அனுபவம். அனுபவம் செய்கிறவங்க தானே இப்படி சொல்ல முடியும். அல்லது நான் அவருடைய இதயத்தில் இருக்கிறேன், அவர் என்னுடைய இதயத்தில் இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆகையால சங்கம யுகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு டைமண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது யோசிச்சு பாருங்க. எங்கே அமரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, யாரை இதயத்தில் அமர்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சிந்தனை செய்துட்டே இருந்தால் அந்த ஆன்மீக சுகத்தில், அத்தீந்திரிய சுகத்தில், ஆன்மீக போதையிலேயே மூழ்கி இருக்க முடியும். பரமாத்மா அன்பின் அடையாளம். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்காக அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு எளிதில் தயாராகி விடுவார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும். ஒவ்வொருவருடைய முகத்திலும் தந்தை வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்று என்ன தந்தை விரும்புகிறாரோ அதுபோல் நீங்கள் அனைவரும் ஆகியிருக்கிறீர்கள் தானே. பாப்தாதாவின் மனதிற்கு பிடித்த நிலை என்னவென்று தெரியும் தானே. தந்தையின் மனதிற்கு பிடித்த நிலை சம்பூர்ண தூய்மையாகும். இந்த பிராமண பிறவியின் அஸ்திவாரமும் சம்பூர்ண தூய்மையாகும். சம்பூர்ண தூய்மையின் ஆழத்தை பற்றி தெரியுமா? எண்ணத்திலும் கனவிலும் துளியளவு கூட தூய்மையற்ற தன்மையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. பாப்தாதா இப்போதைய நேரத்தின் நெருக்கத்திற்கேற்றபடி
மீண்டும் மீண்டும் கவனத்தை ஈர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கு. அந்த நெருக்கத்திற்கேற்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்றதை நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்க வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றார். சம்பூர்ண தூய்மையின் கணக்குப்படி இந்த வீண் எண்ணங்கள் கூட சம்பூர்ண தூய்மை அல்ல. அதாவது பவித்ரதா அப்படின்னா விகாரமற்ற நிலை. சம்பூர்ண பவித்ரதா அப்படின்னா பொதுவா பாபா என்ன சொல்றார்? எண்ணத்திலும் கனவிலும் தூய்மையற்ற தன்மையின் அல்லது விகாரத்தின் அம்சம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போதைய நேரத்திற்கேற்ப சம்பூர்ண தூய்மையின் கணக்குப்படி வீண் எண்ணங்கள் கூட சம்பூர்ண தூய்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆரம்ப கட்டத்திற்கு ஓகே, விகார எண்ணங்கள் இருக்கக்கூடாது, வீண் எண்ணங்கள் இருக்கா, ஓகே, அது மாறிடும். ஆனா இப்ப எந்த மாதிரி நேரம் நடந்துட்டு இருக்கு? இப்ப இந்த மாதிரி நேரத்துல அந்த வீண் எண்ணங்கள் வந்ததுன்னா அது கூட சம்பூர்ண தூய்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது வீண் எண்ணங்கள் கூட தூய்மையற்ற தன்மை தான் அப்படின்றார். எனவே வீண் எண்ணங்கள் ஓடவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். எந்த விதமான வீண் எண்ணங்களும் சம்பூர்ண நிலையிலிருந்து தூரமாக்கிவிடவில்லை தானே. ஆகையால வீண் எண்ணங்கள் தானே அப்படியே இருக்காதீங்க. இந்த வீண் எண்ணங்கள் கூட என்ன செய்யறது? நம்முடைய சம்பூர்ண நிலையிலிருந்து நம்மை தூரமாக்கி விடுறது. அதில் சோதனை செய்யணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சியில் முன்னேறி செல்கிறீர்களோ அவ்வளவு ராயல் ரூபத்தின் வீண் எண்ணங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை தானே. அபிமானம் மற்றும் அவமானத்தின் வீண் எண்ணங்கள் ராயல் ரூபத்தில் யுத்தம் செய்யவில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை பரமாத்மா கொடுத்த கொடையை அபிமானத்தின் ரூபத்தில் தன்னுடைய விசேஷத்தன்மை என்று நினைத்தால் அந்த விசேஷத்தன்மையின் அபிமானமும் கீழே கொண்டு வருகிறது. அதாவது நமக்குள்ள ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கு அப்படின்னா அது பரமாத்மா கொடுத்த கொடை, அவர் கொடுத்தது. அதுல அபிமானம் எதற்கு? சரி, நீங்க ஞானத்துக்கு வந்த பின்னாடி அந்த டேலண்ட் வந்ததுன்னா அப்படி நினைக்கலாம். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்திருக்கு, அந்த விசேஷத்தன்மை இருந்திருக்கு அப்படின்னா அதுவும் பரமாத்மாவின் கொடைதான். அவருக்கு அப்போவே தெரியும், சங்கம யுகம் வரும்போது இவங்களை செலக்ட் பண்ண போறோம், இவங்க தான் எனக்கு உதவியாளர்களாக ஆக போறாங்க, ஆகையால இந்த டேலண்ட் அந்த நேரத்துல எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? ஆகையால எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷத்தன்மைகள் பரமாத்மாவின் கொடை அப்படின்னு நினைக்கணும், அவர் கொடுத்ததுன்னு நினைக்கணும். அப்ப நமக்கு அபிமானம் இருக்காது. யாராவது மதிப்பு கொடுக்கலன்னா அவமானத்தின் ஃபீலிங்கும் இருக்காது. இதுதான் அந்த ராயல் ரூபத்துல வரக்கூடிய வீண் எண்ணங்கள். நாமளாம் உட்கார்ந்து வீண் சிந்தனை செய்யறதில்ல. அந்த மாதிரி யாராவது நமக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அவமானத்துடைய ஃபீலிங் வரும்போது எப்படி இவங்க இப்படி செய்யலாம், இவங்க இப்படி செய்திருக்க கூடாது, அப்படிலாம் நிறைய எண்ணங்கள் வரும். அது நமக்கு தெரியாது. இங்க இந்த நிகழ்வு நடந்திருக்கு, சூழ்நிலை அப்படி இருக்கு, அதுக்காக நான் நினைக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆகையால அபிமானம் மற்றும் அவமானத்தின் வீண் எண்ணங்கள் ராயல் ரூபத்துல யுத்தம் செய்யறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உங்களை கீழே கொண்டு வந்துடுறது, தடை ரூபமாகி விடுகிறது. மேலும் அபிமானமும் சூக்ஷ்ம ரூபத்தில் இப்படிதான் வருகிறது. அதை தெரிந்தும் இருக்கிறீர்கள். அதாவது என்னுடையது என்ற பற்று வந்து விடுகிறது. அதாவது எனக்கு பெயர் கிடைக்க வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும், மரியாதை கிடைக்க வேண்டும், கௌரவம் கிடைக்க வேண்டும் என்பது வருகிறது. இந்த என்னுடையது என்ற பற்று அவமானத்தின் ரூபமாக மாறிவிடுகிறது. இந்த வீண் எண்ணங்கள் கூட சம்பூர்ண நிலையிலிருந்து தூர விலக்கி விடுகிறது.
பாப் தாதா சுயமரியாதையை தான் விரும்புகிறார், அபிமானத்தையோ அவமானத்தையோ அல்ல. இதுதான் வீணெண்ணங்கள் வருவதற்கு காரணமாகி விடுகிறது. ஆகையால அபிமானத்தை விட்டுட்டு சுயமரியாதையில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் டபுள் எஜமான தன்மையின் நம்பிக்கை மற்றும் போதையில் இருப்பதை பார்க்க விரும்புகிறார். டபுள் எஜமான தன்மை என்றால் என்ன? ஒன்று தந்தையின் பொக்கிஷத்தின் எஜமானர், இரண்டாவது சுயராஜ்யத்தின் எஜமானர். இரண்டிற்கும் எஜமானர். ஏனென்றால் அனைவரும் பாலகராகவும் இருக்கிறீர்கள், எஜமானராகவும் இருக்கிறீர்கள். அனைவரும் பாலகராக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஏனென்றால் அனைவரும் மீரா பாபா என்று சொல்கிறீர்கள். ஆக என்னுடைய பாபா என்று சொல்கிறீர்கள் என்றால் பாலகராக இருக்கவே இருக்கிறீர்கள். ஆனால் பாலகராக இருப்பதின் கூடவே 2 விதமான எஜமானராக இருக்க வேண்டும். அதாவது பாலக் சோ மாலிக், பாலகனிலிருந்து எஜமானன். எப்போ குழந்தையா இருக்கணுமோ அப்போ குழந்தையா இருக்கணும், எப்போ எஜமானனாக இருக்கணுமோ அப்போ எஜமானனாக இருக்கணும். பாலகனாக இருக்கிறீங்க, மேரா பாபான்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க குழந்தையாக இருக்கிறீங்க. ஆனால் எஜமானனாகவும் இருக்கணும், அதுலேயும் டபுள் எஜமானனாக இருக்கணும் அப்படின்றார். அந்த எஜமான தன்மை இருக்கணும், டபுள் எஜமான தன்மை. ஒன்று தந்தையின் பொக்கிஷத்திற்கு எஜமானனாக இருக்கணும், இரண்டாவது சுயராஜ்யத்தின் எஜமானனாக இருக்கணும். இதுதான் டபுள் எஜமான தன்மை. அமைதி, ஞானம், அன்பு, தூய்மை, ஆனந்தம் இதெல்லாமே பரமாத்மாவுடைய பொக்கிஷங்கள். அதற்கும் எஜமானனாக இருக்கணும். அதே நேரத்தில் நான் ஆத்மா, கர்மேந்திரியங்களுக்கு ராஜா. சுயராஜ்யத்தின் எஜமான தன்மையும் இருக்கணும். அப்படின்னா என்னுடைய கர்மேந்திரியங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கணும். அதே நேரத்தில் பரமாத்மாவின் பொக்கிஷங்களான அந்த குணங்களும் ஆத்மாவிற்குள்ள இருக்கணும். எஜமான தன்மை அப்படின்னா நடைமுறையில அதுதான் தெரியணும், செயல்ல அதுதான் இருக்கணும். அந்த எஜமான தன்மையில் வரிசை கிரமமானவர்களாக ஆகி விடுகிறீர்கள். நான் பாலகனில் இருந்து எஜமானனாகவும் இருக்கிறேன், ஆஸ்தியின் பொக்கிஷமும் கிடைத்திருக்கிறது. ஆகையால் பாலகன் என்ற நம்பிக்கையும் போதையும் இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் எஜமான தன்மையின் நம்பிக்கை மற்றும் போதையில் வரிசை கிரமமானவர் ஆகி விடுகிறீர்கள். சுயராஜ்ய அதிகாரி எஜமானனாக இருக்க வேண்டும். இதில் குறிப்பாக மனம் தடை ஏற்படுத்துகிறது. மனதிற்கு எஜமானராகி ஒருபோதும் மனதிற்கு வசமாகாதீர்கள். நீங்க மனதிற்கு எஜமானர்கள், நீங்க போய் வசமாகலாமா அப்படின்ற அர்த்தத்துல கேட்கிறார். சுயராஜ்ய அதிகாரி என்று சொல்கிறீர்கள், ராஜ்ய அதிகாரி என்றால் ராஜா. எப்படி பிரம்மா தந்தை தினந்தோறும் செக்கிங் செய்து மனதின் அதிகாரியாகி உலகத்திற்கு எஜமானர் என்ற அதிகாரத்தை பெற்றார். அதன் கணக்குப்படி இந்த மனமும் புத்தியும் ராஜாவின் மந்திரியாக இருக்கிறது. இந்த வீண் எண்ணங்களும் மனதில்தான் உற்பத்தியாகிறது. எனவே மனம் வீண் எண்ணங்களுக்கு வசமாகி விடுகிறது. அந்த சிலந்தி பூச்சியினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் இல்லையா, அதுவே உருவாக்கி வலையே அதையே மாட்டிக்கிடுறது. அதுபோல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அதாவது உங்க மனம்தான் எண்ணங்களை உருவாக்குறது, நீங்களே வீண் எண்ணங்களை உருவாக்கிட்டு நீங்களே அதில் மாட்டிடுறீங்க, அதுக்கு வசமாயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை கட்டளைப்படி நடத்தவில்லை என்றால் மனம் செஞ்சலம் அடையும் காரணத்தினால் வசமாகி விடுகிறது. எனவே சோதனை செய்யுங்கள்.
பொதுவாக மனதை குதிரை என்றும் சொல்கிறார்கள். ஏனென்றால் சஞ்சலம் ஆகிறதல்வா? ஆனால் உங்களிடம் ஸ்ரீமத்தின் கடிவாளம் இருக்கிறது. அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மனம் ஒரு குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா இருக்கட்டுமே அப்படின்றார். குதிரையானால் என்ன? நான் தான் உங்களுக்கு ஸ்ரீமத் என்ற கடிவாளம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? உங்ககிட்ட அந்த கடிவாளம் இருக்குதானே? அதனால ஏன் யோசிக்கிறீங்க? ஒருவேளை ஸ்ரீமத்தின் கடிவாளம் கொஞ்சம் தளர்ந்தாலும் மனம் சஞ்சலமாகி விடுகிறது. ஏன் கடிவாளம் தளர்கிறது? ஏனென்றால் எங்கேயாவது சைட் சீன்ஸ் பார்ப்பதில் ஈடுபட்டு விடுகிறது. அதாவது குதிரைக்கு கடிவாளம் போடுறதே எதற்காக? இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காம நேரா போகணுன்றதுக்காக தானே. அப்போ கடிவாளம் கொஞ்சம் லூஸ் ஆயிடுது, தளர்ந்துடுச்சுன்னா சைட் சீன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. மனம் சஞ்சலம் ஆயிடுறது. அப்போ சைட் சீன்ஸ் பார்க்கறதுல ஆர்வம் வந்துடுறது. அல்லது சஞ்சலம் அடைவதற்கான அந்த வாய்ப்பு மனதிற்கு கிடைச்சிடுறது. எனவே நான் பாலகனில் இருந்து எஜமானன் என்ற நிலையில் சதா இருங்கள். நீங்கள் பொக்கிஷத்திற்கு எஜமானராக இருப்பதைப் போலவே சுய ராஜ்யத்திற்கும் எஜமானர். எனவே டபுள் எஜமானர்களாக இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை எஜமான தன்மை குறைந்தால் பலவீன சம்ஸ்காரம் தலை தூக்கும். அதாவது உள்ள இருக்கு இல்லையா அந்த சம்ஸ்காரம், அது எமர்ஜ் ஆயிடும். மேலும் அந்த சம்ஸ்காரத்தை என்னவென்று சொல்கிறீர்கள்? என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கிறது, என்னுடைய நேச்சர் இப்படி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அதாவது எஜமான தன்மை குறையும் போது பலவீன சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுது. அந்த எமர்ஜ் ஆகக்கூடிய சம்ஸ்காரத்தை நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கு, என்னுடைய நேச்சர் இப்படி இருக்குன்னு வேற சொல்றீங்க. ஆனால் இது என்ன என்னுடையதா? சொல்லும் போது என்னுடைய சம்ஸ்காரம் என்று அப்படிதான் சொல்கிறீர்கள். இது என்னுடையதா? அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன உங்களுடையதா? உங்களுடைய சம்ஸ்காரமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். ஆகையால் என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்வது சரியா? சரியா? உங்களுடையதா அல்லது ராவணனுடைய சொத்தா? பலவீன சம்ஸ்காரம் ராவணனுடைய சொத்து. அதை எப்படி என்னுடையது என்று சொல்ல முடியும்? உங்களுடைய சம்ஸ்காரம் எது? தந்தையின் சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். அப்ப தந்தையின் சம்ஸ்காரம் எது? உலக நன்மை செய்வது, சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் கொள்வது. ஆகையால் இந்த பலவீன சம்ஸ்காரத்தையும் என்னுடைய சம்ஸ்காரம் என்று சொல்வது தவறு. ஒருவேளை அதை என்னுடைய சம்ஸ்காரம் என்று ஏற்றுக்கொண்டு மனதில் அமர வைத்தால் அசுத்தமான பொருளை மனதில் அமர வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். என்னுடையது என்று சொன்னால் என்னுடைய பொருள் மீது அன்பு ஏற்படும் தானே. அப்ப நீங்க சும்மா என்னுடைய சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆயிடுச்சு, என்னுடைய நேச்சர் என்னுடையது என்னுடையதுன்னு இருந்தா இன்னும் சப்கான்ஷியஸ்ல உள்ள டீப்பா போயிடும். அப்புறம் அதன் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படும். என்னுடையதுன்னா அந்த பற்று வரும் இல்லையா? என்னுடையது என்று உணர்ந்ததால் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே பலமுறை குழந்தைகள் அதிகமாக யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கெட்டது நல்லது இரண்டையும் உள்ளத்தில் அமர வைக்கிறீர்கள். அப்போது இரண்டும் என்ன செய்யும்? யுத்தம் தானே செய்யும். எப்போது எண்ணத்தில் வருகிறதோ அப்போது வார்த்தையிலும் என்னுடைய சம்ஸ்காரம் என்பது வந்துவிடுகிறது. ஆகையால் இந்த கெட்ட சம்ஸ்காரம் என்னுடைய சம்ஸ்காரம் இல்லைதானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஆகையால் சம்ஸ்கார மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும்
நடத்தையிலும் முகத்திலும் பல கோடி மடங்கு பாக்கியவானாக பார்க்க விரும்புகிறார். உங்க மனசுக்குள்ள இருக்கு, நான் உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு. அதாவது நீங்க பாக்கியசாலி ஆத்மாக்கள் தான். ஆனா நீங்க அடைந்த பாக்கியம் உங்க நடத்தையிலும் முகத்திலும் தெரியணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன் அப்படின்றார். ஏன்னா தியாகம்தான் வெளிப்படையாக தெரியுது. ஆனா நீங்க அடைஞ்ச பாக்கியம் தெரியணுன்றார். நாங்கள் பாக்கியவான் ஆகிவிட்டோம் என்று நிறைய குழந்தைகள் சொல்கிறார்கள். இருந்தாலும் போகும் போதும் வரும் போதும் பாக்கியம் எமர்ஜ் ஆகுவதற்கு பதிலாக மெர்ஜ் ஆகி விடுகிறது. அதாவது நம்ம உட்கார்ந்து யோகா பண்ணும் போது, கிளாஸ் கேட்கும் போது, நான் பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு அந்த பாக்கியம் எமர்ஜ் ரூபத்துல இருக்கும். ஆனா வேலைகள் செய்யும் போது, போகும் போதும் வரும் போதும் அது மர்ஜ் ஆயிடுறது. எமர்ஜ் ரூபத்துல இருக்கிறது இல்ல. பாப்தாதா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குழந்தை நெற்றியிலும் பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்க விரும்புகிறார். யார் உங்களை பார்த்தாலும் முகத்திலும் நடத்தையிலும் பாக்கியவானாக இருப்பது தெரிய வேண்டும். அப்போது குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தந்தை வெளிப்படுவார். நம்முடைய முகத்துல அந்த பாக்கியத்தினுடைய ஜொலிப்பு இருக்கும் போது இவங்களுக்கு யார் கிடைச்சிருக்கிறார், என்ன கிடைச்சிருக்கு, எப்படி இவங்களுடைய முகத்துல இப்படி ஒரு அதிருஷ்டத்தினுடைய ஜொலிப்பு இருக்கு, பாக்கியத்தினுடைய ஜொலிப்பு இருக்கு அப்படின்னு நினைக்க தோணும். கேட்பாரு. அப்போதான் பாபாவின் வெளிப்படுதல் ஏற்படும். தற்சமயம் பெரும்பாலானோர் அனுபவம் செய்ய விரும்புகிறார்கள். அதாவது மனிதர்கள் அனுபவம் செய்யணும்னு விரும்புறாங்க. எப்படி இந்த கால அறிவியல் கண்கூடாக காட்டுகிறதல்லவா, அனுபவம் செய்ய வைக்கிறதல்லவா. வெப்பத்தையும் அனுபவம் செய்ய வைக்கிறது, குளிரையும் அனுபவம் செய்ய வைக்கிறது. அதாவது வெயில் காலம் ரொம்ப டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்னா ஏசியில் நம்ம டெம்பரேச்சரை குறைச்சி கூல்னஸ் அனுபவம் செய்யலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது, குளிர் அதிகமாக இருக்குன்னா ஏர் ஹீட்டர்ஸ் போடுவாங்க. அப்போ அந்த குளிரில் கூட நமக்கு வேண்டிய ஒரு வெப்பநிலையை அனுபவம் செய்யலாம். அதுபோல் சயின்ஸ் அனுபவம் செய்விக்கிறது இல்லையா அப்படின்றார். சயின்ஸ் அது போல அனுபவம் செய்விக்கிறது. அதுபோல் சைலன்ஸ் சக்தி மூலமாகவும் அனுபவம் பெற விரும்புகிறார்கள். எந்த அளவிற்கு சுயம் நீங்கள் அனுபவத்தில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு பிறருக்கும் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். இப்போது கம்பைன்டு சேவை செய்யுங்கள் என்று பாப்தாதா செய்கை கொடுத்திருக்கிறார். வெறும் சப்தத்தால் மட்டும் இல்லாமல் சப்தத்தின் கூடவே அனுபவ மூர்த்தியாகி அனுபவம் செய்விக்கும் சேவை செய்யுங்கள். இதுதான் டபுள் சேவை. ஞானம் வாய் மூலமா சொல்றீங்க, ஆனா அனுபவ மூர்த்தியாகவும் ஆகணும். அனுபவத்தையும் அட் எ டைம் செய்ய வைக்கணும். ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்க வேண்டும். அதாவது சாந்தியின் அனுபவம், மகிழ்ச்சியின் அனுபவம், ஆன்மீக அன்பின் அனுபவம் கிடைக்க வேண்டும். அனுபவம் எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்றால், ஒரு முறை அனுபவம் செய்தாலும் அதை விட முடியாது. கேட்ட விஷயத்தை மறக்கலாம், ஆனால் அனுபவம் செய்த விஷயத்தை மறக்க முடியாது. அதாவது சில நேரத்துல புது ஆத்மாக்கள் வராங்க, ப்ரோக்ராமுக்கு வராங்க, இல்லை மதுபன்கே வராங்க அப்படின்னா சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் அங்கே நல்ல அமைதியா இருந்தது, அமைதியை அனுபவம் பண்ணோம் அப்படின்றது எத்தனை வருஷமானாலும் ஞாபகத்துல வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த அனுபவத்தை மறக்க முடியாது. என்ன கேட்டோன்றது கொஞ்ச நாள் தான் ஞாபகத்துல இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அனுபவம் செய்துட்டாங்கன்னா மறக்கவே முடியாது. அது அனுபவம் செய்விப்பவரின் அருகில் கொண்டு வருகிறது. இப்போது மேற்கொண்டு என்ன புதுமையை கொண்டு வருவது என்று அனைவரும் கேட்கிறீர்கள். அனைவரும் ஊக்க உற்சாகத்தோடு சேவை செய்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார்.
ஒவ்வொரு வர்க்கமும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த விங்ஸ் சர்வீஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இன்று கூட பல வர்க்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். மெகா புரோகிராம் செய்திருக்கிறீர்கள். செய்தியும் கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் மீதுள்ள புகார்களை நிவர்த்தி செய்திருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதாவது எங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா மனிதர்கள். ஆகையால மெசேஜை கொடுத்துட்டீங்க. யாரும் உங்களை கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. அந்த பழி சொல்லை நீக்கிட்டீங்க. இருந்தாலும் இது பரமாத்ம ஞானம் என்ற குரல் இப்போது வரையிலும் பரவவில்லை. பிரம்மகுமாரிகள் நன்றாக காரியம் செய்கிறார்கள். பிரம்மகுமாரிகளின் ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது பரமாத்ம ஞானம், பரமாத்மாவின் காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற குரல் பரவ வேண்டும். பிரம்மகுமாரிஸ் நல்லா சேவை செய்கிறாங்க. இது எல்லாரும் சொல்றாங்க. மதுபனுக்கு போறாங்க அப்படின்னா, பிரம்மா பாபா இவ்வளோ உருவாக்கி இருக்கிறார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பரமாத்ம ஞானம் நல்லா இருக்கு, பரமாத்மாவுடைய காரியம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது அவங்க உணரணும். இது பரவணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். மெடிடேஷன் கோர்ஸும் நடத்துகிறீர்கள். ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் இப்போது பரமாத்மாவின் காரியத்தை சுயம் பரமாத்மா செய்ய வைக்கிறார் என்பதை மிக குறைவாக அனுபவம் செய்கிறார்கள். ஆத்மாக்கள் மற்றும் தாரணைகள் வெளிப்படையாக தெரிகிறது. அதாவது நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாக பேசுகிறார்கள், நன்றாக கற்பிக்கிறார்கள் என்பது வரை சரியாக இருக்கிறது. ஞானம் நன்றாக இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் இது பரமாத்மா ஞானம் என்ற சப்தம்தான் தந்தையின் அருகில் கொண்டு வரும். மேலும் எந்த அளவிற்கு தந்தையின் அருகில் வருவார்களோ அந்த அளவிற்கு சுயம் அனுபவம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட திட்டங்களை உருவாக்குங்கள். மேலும் சொற்பொழிவில் இப்படி ஏதாவது கொஞ்சம் கூர்மையை நிரப்புங்கள். அதாவது இது பரமாத்மாவுடைய ஞானம் அப்படின்றது உங்க லெக்சர்ஸ் மூலமா அவங்களுக்கு தெரியணும். இந்த கூர்மையை நீங்க நிரப்புங்க அப்படின்றார். அதன் மூலம் பரமாத்மாவின் அருகில் வந்து விடட்டும். தெய்வீக குண தாரணையிலும் கவனம் சென்றிருக்கிறது. ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறார்கள், பரமாத்மாவின் ஞானத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பரமாத்மா வந்துவிட்டார். பரமாத்மா காரியத்தை சுயம் பரமாத்மா நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற இந்த வெளிப்படுதல் தான் காந்தத்தின் பக்கம் அருகில் கொண்டு வரும். அதாவது பிரம்மகுமாரி இவ்வளோ செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சக்தி அவங்கள நடத்திட்டு இருக்குன்ற வரைக்கும் உணர்றாங்க. ஆனா பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, பரமாத்மா சக்தி அவங்கள நடத்திட்டு இருக்கு, சுயம் பரமாத்மா நடத்தி கொண்டிருக்கிறார், இது வெளிப்படணும். அப்போதான் அந்த பரமாத்மா காந்தத்தின் பக்கம் எல்லாரும் ஈர்க்கப்படுவாங்க. நீங்கள் அனைவரும் கூட எப்போது அருகில் வந்தீர்களோ அப்போது தந்தை கிடைத்திருக்கிறார், அவரை சந்திக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்கள். மெஜாரிட்டி ஸ்நேகி ஆகிறார்கள். அவர்கள் எதை பார்த்து ஸ்நேகி ஆகிறார்கள்? காரியம் மிக நன்றாக இருக்கிறது. எந்த காரியத்தை பிரம்ம குமாரிகள் செய்கிறார்களோ அந்த காரியத்தை வேறு யாரும் செய்ய முடியாது. மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது வரை புரிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் பரமாத்மா பேசுகிறார். பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்ற அளவிற்கு அருகில் வருவதில்லை. பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறார்கள், இவர்களின் ஞானம் என்ன என்பதை இதற்கு முன்பு புரியாமல் இருந்தவர்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு, ஒருவேளை இது பரமாத்மாவின் ஞானம் என்பதை புரிந்து கொண்டால் அவர்களால் வராமல் இருக்க முடியுமா என்ன?
நீங்கள் எப்படி ஓடி வந்தீர்களோ அப்படி ஓடி வருவார்கள். ஆகையால் இப்போது அப்படிப்பட்ட திட்டம் தீட்டுங்கள். அப்படிப்பட்ட சொற்பொழிவை தயார் செய்யுங்கள். அப்படிப்பட்ட பரமாத்மா அனுபவத்தின் நடைமுறை நிரூபணமாக ஆகுங்கள். அப்போது நடைமுறையில் தந்தை வெளிப்படுவார். இப்போது நன்றாக இருக்கிறது என்பது வரை வந்திருக்கிறார்கள். நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற அலை பரமாத்மா அன்பின் அனுபவத்தினால் ஏற்படும். அதாவது இவங்க சொல்ற ஞானம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் நாம கூட நல்லவர்களாக ஆகணும் என்ற அலை வரணும்னா அது பரமாத்மாவின் அனுபவத்தினால் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். ஆகையால் அனுபவி மூர்த்தியாகி அனுபவம் செய்ய வையுங்கள். இப்போது டபுள் எஜமானரின் நினைவினால் சக்திசாலியாகி சக்திசாலியாக ஆக்குங்கள். அடுத்தது தாதியுடன், பிரகாஷ்மணி தாதியோடு. நீங்கள் மதுபனத்தின் ஹீரோ ஆக்டர். சதா ஜீரோவின் நினைவு இருக்கிறது. ஷரீரம் நடக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் மெல்ல மெல்ல நடக்கலாம். ஆனால் அனைவரின் அன்பும் ஆசீர்வாதங்களும் நடத்தி கொண்டிருக்கிறது. தந்தையினுடையவராக இருக்கவே இருக்கிறீர்கள், இருந்தாலும் அனைவருடையவராகவும் இருக்கிறீர்கள். சபையை பார்த்து கேட்கிறார். நீங்கள் அனைவரும் தாதியை மிகவும் நேசிக்கிறீர்கள் அல்லவா? பாருங்கள், அனைவரும் தாதிகள் தேவை, தாதிகள் தேவை, தாதிகள் தேவை என்று இதைதான் சொல்கிறீர்கள் அல்லவா? தாதிகளின் விசேஷத்தன்மை என்ன? தந்தையின் ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பது, மனதையும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் சமர்ப்பணம் செய்வது, இதுதான் தாதிகளின் விசேஷத்தன்மை. நீங்கள் அனைவரும் இப்படிதானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். மனதை சமர்ப்பணம் செய்யுங்கள். மனம் பெரிய அதிசயத்தை செய்து காட்டுகிறது என்பதை பாப்தாதா பார்த்தார். என்ன அதிசயம் செய்கிறது? சஞ்சலமாக்குகிறது. எனவே மனம் ஒருமுகப்பட வேண்டும். கொடியை எப்படி மேலே ஏற்றுகிறீர்களோ அப்படி மனதின் கொடி சிவ்பாபா, அதாவது சிவ்பாபாவில் ஒருமுகப்பட வேண்டும். நேரம் நெருங்கி வருகிறது. குழந்தைகளின் மிக நல்ல நல்ல எண்ணங்களை சில நேரம் பாப்தாதா கேட்கிறார். அனைவருடைய லட்சியமும் மிக நன்றாக இருக்கிறது. நல்லது. ஹால் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். மாலை போல தோன்றுகிறது. அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்றார். மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு மாலை மாதிரி இருக்கு. மேலும் மாலையின் நடுவே மணிகள் அமர்ந்திருக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி. நல்லது. எல்லா பக்கங்களிலும் உள்ள அனைத்து ஆன்மீக ரோஜா குழந்தைகளுக்கு, சதா தந்தைக்கு மிகவும் பிரியமான மற்றும் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பாப்தாதாவின் இதயத்தின் செல்ல குழந்தைகளுக்கு, சதா ஒரு தந்தை, ஒருமித்த மனம் மற்றும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நாலா புறங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டு அறிவியல் சாதனங்கள் மூலமாக மதுபனத்திற்கு வந்திருப்பவர்களுக்கு, நேரில் பார்ப்பவர்களுக்கு, அனைத்து செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்டவர்களுக்கு, ஒவ்வொரு கல்பமும் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு ஸ்வீகாரம் செய்யுங்கள். கூடவே டபுள் எஜமான குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் நமஸ்காரம். நல்லது. வரதானம். சைலன்ஸ் சக்தியின் மூலம் நொடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள்.
விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷ தன்மை என்னவென்றால், ஒரு நொடியில் எந்த ஒரு ஆத்மாவையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவியாக ஆக்கிவிடுவதுதான். அவர்கள் வழியை மட்டும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் ஒரு நொடியில் சாந்தி அல்லது அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைப்பார்கள். ஜீவன் முக்தியின் அனுபவம் சுகம், முக்தியின் அனுபவம் சாந்தி. ஆகையால் யார் உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்கள் நொடியில் இந்த அனுபவம் செய்ய வேண்டும். எப்போது இப்படிப்பட்ட வேகம் வருமோ அப்போது சயின்ஸ் மீது சைலன்ஸ் வெற்றி பெறுவதை பார்த்து கொண்டே அனைவருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹா என்ற சப்தம் வரும். மேலும் வெளிப்பாட்டின் காட்சி முன்னால் வரும். ஸ்லோகன்: தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை: இப்பொழுது வார்த்தையால் எப்படி டைரக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அதுபோல் உயர்ந்த எண்ணங்களால் அனைத்து வேலைகளையும் நடத்த முடியும். விஞ்ஞானிகள் கீழே பூமியிலிருந்து மேலே வரை டைரக்ஷனை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் சக்தியினால் அனைத்து காரியங்களையும் நடத்த முடியாதா என்ன? எப்படி பேசி விஷயத்தை தெளிவுபடுத்துகிறீர்களோ அதுபோல் போக போக எண்ணத்தின் மூலமாகவே அனைத்து வேலைகளும் நடக்கும். அதற்காக உயர்ந்த எண்ணங்களின் ஸ்டாக்கை சேமியுங்கள். ஓம் சாந்தி.
அளிக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி ஓம், 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 ஓம் சாந்தி ஓம். மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம், பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம், இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம்.